பிபிஎஃப் ஏதேன் தோட்டத்திலே தம்முடைய படைப்பாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு தண்டனையாக பனிஷ்மெண்ட்டாக தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பின்பு பூமியிலே அவர் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார், ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டார். அந்த ஜனத்தையும் ஜனங்களையும் அவர் வழி நடத்தின போது அவர்கள் பாவம் செய்தார்கள். அப்பொழுது அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பெனால்ட்டி, அபராதம், அதாவது பலி செலுத்தும் ஒரு முறையை கொண்டு வந்தார். ஆனாலும் பாவங்கள் ஒழிக்கப்பட முடியாமல் போயிற்று. எனவே பாவங்களை முற்றிலும் ஒழிப்பதற்காக, அழிப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அழித்து பாவத்தை அழித்து தம் ஜனங்கள் விடுதலையோடு வாழும்படியாக அவர்களுக்கு மன்னிப்பு அளித்தார், ஃபர்கிவ்னஸ் கொடுத்தார். அதை தான் ரோமர் 4:25 சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நீங்கள் பாவிகள் அல்ல, நீதிமான்.